ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஹர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால் ஹேங்கிங் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஹார்ட் வச்சு நான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நான் ஒன்று செஞ்சுருக்கேன். இன்னொன்று எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3mm ஹூக் எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் ரிங் பண்ண போகிறேங்க. அதாவது மேஜிக் ரிங் எப்படி பண்ணணுன்னா, விரல் சுற்றி நூல் எடுத்துக்கணும். 2 நூல் இருக்கா, அதில் செகண்ட் ஒன்னை ஃபஸ்ட் ஒன்க்கு அடியில் ஹூக்கை விட்டு எடுக்கணும். இப்போ அப்படியே ஒரு 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 செயின் போட்டுட்டேன். இப்போ அந்த ரவுண்டில் தாங்க நான் ஒர்க் பண்ண போகிறேன். அதாவது நான் அந்த ரவுண்டுக்குள்ளே 3 ட்ரிபிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி போடணும் அப்படின்னா, ஹூக் மேலே 2 டைம்ஸ் யான் சுற்றிட்டு அந்த சென்டரில் ஹூக்கை விட்டு அந்த யான் எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 4 லூப் இருக்கா, இதை 2 வெளியில் எடுக்கணுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறேன். இப்போ அடுத்த 2, இப்போ லாஸ்ட் 2. இப்போ நான் ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுட்டேங்க. இன்னும் 2 ட்ரிபிள் க்ரோஷெட் நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், அது கூட பார்த்துக்கோங்க. இப்போ நான் 3 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டேங்க. இப்போ திருப்பி அதே ரவுண்டில் நான் 4 டபுள் க்ரோஷெட் போட போகிறேங்க. டபுள் க்ரோஷெட் எப்படி போடணும், ஒரு டைம் யான் சுற்றிட்டு அந்த ரவுண்டில் விட்டு அந்த யான் எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 3 லூப் இருக்கா, 2 வெளியில் எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இதே மாதிரி நான் இன்னும் 3 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேங்க. இப்போ நான் தேர்ட் ஒன் போடுறேன், லாஸ்ட் ஒன். இப்போ அடுத்து நான் ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ண போகிறேங்க. ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் மட்டும்தான் போடணும். இப்போ மறுபடி இந்த பக்கம் போட்டதை அப்படி ரிவர்ஸில் போட்டு போகணுங்க. அதாவது 4 டபுள் க்ரோஷெட் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோஷெட், திருப்பி 2 செயின் போட்டு தானே ஸ்டார்ட் பண்ணோம், அதே மாதிரி முடிக்கும்போது 2 செயின் போடணுங்க. இப்போ நான் 4 டபுள் க்ரோஷெட் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் 3 ட்ரிபிள் க்ரோஷெட்டுங்க. இப்போ 2 செயின் போட்டுட்டு சென்டர்லேயே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 செயின் போடுறேன். போட்டுட்டு சென்டர்லேயே போயிட்டு ஹூக்கை கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம 2 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்லங்க, அந்த செயின்ஸ் மேலே தான் இப்போ நான் ஒர்க் பண்ண போகிறேன். அந்த 2 செயின் மேலேயும் சிங்கிள் க்ரோஷெட் போடணுங்க. ஒவ்வொரு செயினில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட். இப்போ நான் ஃபஸ்ட்டு செயின் மேலே ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ செகண்ட் செயினில் செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட், 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டேங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் நான் 3 டபுள் க்ரோஷெட் போடுறேங்க. ஒரே செயினில் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த மாதிரி அடுத்து வர 2 செயின்லேயும் போட்டுக்கோங்க 3 டபுள் க்ரோஷெட். இப்போ நான் போட்டேங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வர ஒரு 3 செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடணும். அதாவது ஒரு செயினில் ஒரு டபுள் க்ரோஷெட், அதே மாதிரி 3 செயினில் போடணுங்க. இப்போ அடுத்து
அடுத்த செயினில் பார்த்திங்கன்னா 2 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஒன்று போட்டேன். இப்போ இன்னொன்று அதே செயினில் போடுறேன். இப்போ நமக்கு அந்த ஹார்ட்டில் கீழ்ப்பகுதி வந்துடுங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு டபுள் க்ரோஷெட், ஒரு ட்ரிபிள், ஒரு டபுள் அப்படி போடணுங்க. ஃபஸ்ட்டு டபுள் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் ட்ரிபிள் போட போகிறேன். இப்போ மறுபடியும் டபுள் போடணும். இப்போ ஹார்ட்டில் பாதி பண்ணிட்டோங்க நம்ம. இப்போ இந்த பக்கம் பண்ணோம்ல, அதை அப்படி மாற்றி அந்த பக்கம் பண்ணணுங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து வர 3 செயினில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டாக போடணுங்க. இப்போ நான் 3ம் போட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வர 3 செயினில் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். அதாவது ஒரு செயினில் 3 டபுள் க்ரோஷெட் அந்த மாதிரி அடுத்து வர 3 செயினில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட 2 செயின் இருக்குமா, அதில் ஃபஸ்ட்டு செயினில் சிங்கிள் க்ரோஷெட் போடணுங்க. அதுக்கு அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுறேங்க. இப்போ அடுத்த செயினில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட். அடுத்த செயினில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷெட், 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணுங்க. இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடுறேங்க. அதே செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ அடுத்த செயினில் பார்த்திங்கன்னா 2 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. இதே மாதிரி அடுத்து வர ஒரு 7 செயினில் 2 டபுள் க்ரோஷெட்டாக போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேங்க. இப்போ அடுத்து வர 5 செயினில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டாக போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்த செயினில் பார்த்திங்கன்னா 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த செயினில் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷெட், அப்புறம் ட்ரிபிள் க்ரோஷெட், அப்புறம் மறுபடியும் டபுள் க்ரோஷெட் 3மே ஒரே செயினில் போடணுங்க. ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு அப்புறம் ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு மறுபடியும் டபுள் க்ரோஷெட் போடணுங்க. இப்போ நம்ம ஹார்ட்டில் இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சிட்டோமா, அதே மாதிரி தாங்க இந்த பக்கம் பண்ணதை அப்படியே மறுபடியும் அந்த பக்கம் பண்ணணும். அதாவது ரிவர்ஸில். அதாவது என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு செயினில் வந்து 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கணுங்க. அதுக்கு அடுத்து வர 5 செயினில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டாக போடணும். இப்போ நான் போட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 செயினுக்கு 2 டபுள் க்ரோஷெட்டாக போட்டு போகணுங்க. ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷெட் அந்த மாதிரி நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இதுக்கு அடுத்த செயினில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணும், ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணுங்க. இப்போ நான் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடுறேன். ஒன்று போட்டுட்டேன். இப்போ இன்னொன்று போடுறேன் அதே செயினில். இப்போ அதே செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த செயினில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு
அதுக்கு அடுத்து இருக்க செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே ஒரு செயின் போட்டு கட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ இந்த ஹார்ட்டுக்கு மேலே நான் சும்மா அந்த ஒரு அவுட்லைன் பண்ணியிருக்கேன்ல பிங்க் வச்சு, அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து லைட் பிங்க் எடுத்திருக்கேங்க. ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அது கரெக்டாக தெரியுதுல அந்த ஹார்ட் ஷேப்பு, அதுக்கு மேலேயே தாங்க நாங்கள் செயின்ஸ் போட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஹூக்கு குத்திக்கோங்க. குத்திட்டு உங்களோட நூல் வந்து அடியில் தாங்க இருக்கணும். ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருக்கேன்னா இப்போ ஹூக்கில் மாட்டிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிங்க் யானை மேலே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ அந்த ஹார்ட் ஷேப் தெரிஞ்சதில்ல, அதுக்கு மேலேயே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப தள்ளி தள்ளி போடாதீங்க, செயின்ஸ் பெருசாக விழும், அசிங்கமாக இருக்கும். கொஞ்சம் பக்கத்தில் குத்தி ஊசி மேலே அந்த யானை கொடுத்துட்டு மேலே எடுத்து அப்படி இது வழியாகவும் எடுக்கணுங்க. அதாவது ஸ்லிப் ஸ்டிச் போடுற மாதிரி. நம்ம இப்படி தானே ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். நல்லா பாருங்கள், ஒரு டைம் குத்தி அந்த யானை எடுக்கும்போது மேலே இருக்க லூப் வழியாகவும் சேர்த்து வெளியில் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா செயின் மாதிரி தெரியும். இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக போடணும். மேலே எடுக்கும்போது இந்த யான் வழியாகவும் சேர்த்து எடுக்கணும். இந்த மாதிரி தான் இந்த ஹார்ட்டு போடணும். நான் முடிக்கும் போது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் போட்டுட்டு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து முடிக்க போகிறோம். அதாவது லாஸ்ட்டு செயின் போட்டுட்டு அப்படி கீழே யானை கட் பண்ணிட்டு மேலே அப்படி எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த குட்டி ஹார்ட் பண்ணிட்டேன். இப்போது நம்மளோட 2 ஹார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஜாயின் பண்ணி எப்படி வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ இது ரெண்டையும் வச்சு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே போகிறேங்க. அதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் யான் எடுத்திருக்கேன், ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ 2 ஹார்ட்லேயும் சேர்த்து ஹூக்கை கொடுக்கணும். அதாவது 2 ஹார்ட்டில் இருக்க செயின்ஸையும் சேர்த்து ஹூக்கை கொடுத்து அந்த யானை இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போடணுங்க. அதாவது இந்த ஹார்ட்டில் இருக்க செயினையும் அந்த ஹார்ட்டில் இருக்க செயினையும் சேர்த்து அந்த யானை இந்த பக்கம் எடுத்து அப்படியே இந்த பக்கமே எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுறாதீங்க, லாஸ்ட்டாக கொஞ்சம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா நான் இதில் வந்து கொஞ்சம் ஒரு அமிக்ரூமி மாதிரி பண்ண போகிறேங்க. அதாவது கொஞ்சம் ஃபைபர் ஆட் பண்ணி இதை வந்து நீங்கள் இந்த ஹார்ட் மட்டும் இதே மாதிரி செஞ்சு கீச்செயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் இடம் விட்டுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபைபர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபைபர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே மறுபடியும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேன். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் இப்படியே ஒரு 12 செயின்ஸ் போட்டுக்கிறேங்க. அதாவது ஹேங் பண்ணுறதுக்காக நான் இது கீழே ஒரு டேசல் மாதிரி செஞ்சு வச்சு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். 12 செயின்ஸ் போட்டுட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஹார்ட்டுக்கு கீழே ஒரு பிங்க் கலரில் டேசல் செஞ்சு வைக்க போகிறேங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.